ரியாக்ட்ல ப்ராப்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன், ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். காம்போனன்ட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர்ல header.jsxன்றது ஒண்ணு நான் ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். props.jsxன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த கிளாஸ்ல வந்து ப்ராப்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ராப்ஸ்னா வந்து ஒரு டேட்டாவ பேரண்ட் டூ சைல்டு வந்து பாஸ் பண்றதுக்கு பேர் தான் ப்ராப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கோட் எழுதியிருக்கேன். இதுல ப்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃபோல்டர் உள்ள வந்து அந்த ஃபைல கிரியேட் பண்ணியிருக்கேன். பேரண்ட் டு சைல்டு வந்து டேட்டாவை பாஸ் பண்ண போறோம். நான் கிரியேட் பண்ண காம்போனன்ட் அப்படின்றது வந்து இதுல சைல்டுன்றது வந்து ப்ராப்ஸ், பேரண்ட்ன்றது வந்து app.jsx. இப்போ நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. இந்த பிராக்கெட்ல இங்க வந்து நார்மல் எதுவுமே இருக்காது. இங்க வந்து நான் ப்ராப்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ப்ராப்ஸ்ன்னு போட்டாலே வந்து எனக்கு இது வந்து ப்ராப்ஸ் ஆயிடும். பேரண்ட் டு சைல்டு பாஸ் பண்றதுக்கு. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ல இருந்து சைல்டுக்கு பாஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் டேட்டா வந்து பேரண்ட்ல எழுதணும். பேரண்ட் இதுதான். பேரண்ட்ல நான் வந்து இங்க எழுதியிருக்கேன். அது வந்து இந்த ப்ராப் நேம் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு நேமு, ஏஜ் இஸ் மேரிட். ஏன்னா நான் இங்க டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிள் வந்து 3 வேல்யூஸ் வந்து வாங்கியிருக்கேன். நேமு, ஏஜ், மேரிடா இல்லையான்னு செக் பண்றதுன்னு சொல்லி. ஓகே. இப்ப நான் இந்த app.jsxல இந்த 3த்துக்குமே வேல்யூஸ் வந்து குடுக்குறேன். இது நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா, ஏபிஐ மூலமா நம்ம வேல்யூஸ் வந்து வாங்கும்போது டைனமிக்கா நம்ம இங்க ஒரு ஒரு வேல்யூஸுமே போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து மாறிடும். ஸோ ப்ராப்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? டேட்டாவ பேரண்ட் டூ சைல்டு வந்து மாத்துறதுக்கு. இங்க வந்து நான் நேம் ஈக்குவல் டூ அபி, ஏஜ் இஸ் மேரிட்ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வேல்யூஸ நான் இப்படி எங்க பாஸ் பண்றதுன்னா, ஒரு கர்லி பிரேசஸ்ல ப்ராப்ஸ் டாட் நேம், ப்ராப்ஸ் டாட் ஏஜ் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ரிங்ல குடுக்கும்போது டபுள் கோட்ஸ்ல குடுத்துருக்கேன். இதே வந்து நம்பர்ஸ்லாம் பார்த்தேன்னா, இந்த மாரி கர்லி பிரேசஸ்ல குடுத்துருக்கேன். ஏன்னா, இப்போ அது நான் இப்ப ஏஜ் ஈக்குவல் டூ 21 அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ரிங்ல இப்படி குடுத்தேன்னா, அது ஸ்ட்ரிங் ஆயிடும். நம்பரா இருக்காது. நம்பரா பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கர்லி பிரேசஸ்ல 21. இப்போ நான் இப்ப இந்த ஏஜ் இங்க நான் நேம் வந்து அபின்னு குடுத்துருக்கேன். இந்த நேம் வந்து நான் வந்து டைனமிக்கா வந்து வேல்யூஸ் வந்து நேம்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறேன். இதுவே இஸ் மேரிட் ஈக்குவல் டூ ட்ரூ அப்படின்றது வந்து ஒரு இது கிடையாது. அது வந்து எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி செக் பண்றது. ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி செக் பண்ற ஒரு இது. அதனால நான் ட்ரூன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ பேரண்ட்ல நான் எழுதிட்டேன். அத வந்து நான் நேம் டாட் ப்ராப்ஸ் டாட் நேம், ப்ராப்ஸ் டாட் ஏஜ், ப்ராப்ஸ் டாட் இஸ் மேரிட்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். ஒருவேளை இங்க ட்ரூவா இருந்ததுன்னா எஸ் குடு. ஃபால்ஸ் ஆச்சுன்னா நோ அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வேல்யூஸ் வந்து குடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஆப் டாட் சிஎஸ்எஸ் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ்ல இதுக்கான சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருக்கேன். டேபிளுக்கு சொல்லி சிஎஸ்எஸ். இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் ரன் பண்றேன். இங்க ஏற்கனவே இருக்கிறது கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டு நோ என்பிஎன் ரன் கொடுக்குறேன். ஓகே. இப்போ நம்ம போட்டிருந்த அந்த டேபிள் வந்து இங்க வந்துருச்சு. நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணது எல்லாமே இங்க டைனமிக்கா வந்துருது. இப்போ நம்ம இங்க இன்னொரு வேல்யூஸ் கூட பாஸ் பண்ணி பார்க்கலாம். எங்க ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல டேட்டாஸ் வந்து கொடுப்போமா? இங்க வந்து நான் ஏஜ் வந்து 28. நான் இங்க வேல்யூஸ் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்க ரன் பண்றேன். வேல்யூஸ் வந்து டைனமிக்கா வந்து என்டர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டைனமிக்கா வேல்யூஸை பாஸ் பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. பிளஸ் வேல்யூஸை வந்து பேரண்ட் டு சைல்டு வந்து ஈஸியா அந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இது வந்து சின்ன சின்ன வேல்யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம இதுவே வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.